அதே போன்று மற்றொரு துறை இருக்கின்றது. கலைத்துறையிலே இன்னொரு துறைதான் எழுத்துத்துறை. அந்த எழுத்துத்துறையிலே ஊடகத்துறையிலே ஆர்வம் இருக்கின்றவர்களுக்காக தங்களுடைய அந்த தமிழை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய ஒரு நிகழ்வு அடுத்து இடம்பெறவிருக்கிறது. எண்ணும் எழுத்தும் உனக்கு என்கின்ற தொழிற்பொருள் நீங்கள் சிறந்த ஒரு எழுத்தாளனாக திகழ வேண்டுமாக இருந்தால் எழுத துவங்கு என்று இப்பொழுதே எம்மை உற்சாகமூட்டுவதற்காக வேண்டி அந்த அடுத்த நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. இந்த நிகழ்வினை வழங்குவதற்காக வேண்டி இந்த வழியில் நாங்கள் அன்போடு அழைத்திருக்கிறோம் சமூக ஆய்வாளர் தட்சிணாமூர்த்தி மதுசூதனன் அவர்களை உங்களின் உற்சாகமான கரகோஷத்திற்கு மத்தியில் அன்போடு அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற உரையாளர்களே, இந்த ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த முழுமையாக பங்கு இருக்கக்கூடிய அந்த நிறுவன நண்பர்களே, ரகுமான் நண்பரே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாணவிகளே, ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை எனக்கு முன்னர் பேசிய நண்பர் ஷடாபோ அவர்கள் ஒரு மொழிக்கூடாக எங்களுடைய உணர்வுகளை, அனுபவங்களை எவ்வாறு கடத்துவது, எவ்வாறு அதற்கூடாக விடுவித்தல் என்ற அடிப்படையிலே சில கவிதைகளை மையமாக வைத்து தன்னுடைய பல நிலைகளிலே, பல தளங்களிலே அந்த அறிவையும் அனுபவங்களையும் மொழி சார்ந்த வெளிப்பாட்டுக்கூடாக கடத்தி சென்றார். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒரு எழுத்தாளராக உயர்வதற்கான சிறப்பு அல்லது அதனுடைய தனித்தன்மைகளை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது என்ற அடிப்படையிலே புரிந்து கொள்கிறேன். ஷடாகோபன் பேசுகின்ற பொழுது வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை தொட்டு சென்றார். பிள்ளைகளே, நேற்று இந்த நாட்டினுடைய தற்போதைய பிரதம மந்திரி ஒரு செய்தியை சொன்னார். என்ன அந்த செய்தி என்று சொன்னால், சமீப காலங்களிலே இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பங்கு அல்லது உயர்கல்வி படிக்கின்ற அந்த போக்கில் இருந்து மாணவர்கள், அதிகமானவர்கள் இடைவிலகிச் செல்கின்ற, பாடசாலையில் இருந்து விலகிச் செல்கின்ற போக்கு அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு செய்தியை சொன்னார். நீங்க இன்றைய பத்திரிகைகளில் இந்த செய்தியை படித்திருக்கலாம். இதை விட இன்னொரு செய்தி ஒன்று இருக்கிறது. பெரும்பாலும் இந்த எங்களுடைய மாணவர்கள், குறிப்பாக 8, 9, 10 போன்ற தரங்களை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஓலெவல் பரீட்சையிலே கிட்டத்தட்ட தாய்மொழி மூலம் படிக்கக்கூடிய, அது சிங்களமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-61% மாணவர்கள் தாய்மொழி குறிப்பாக தமிழ் மொழியிலேயே தங்களுடைய பரீட்சை பெறுபவர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு வீழ்ச்சி அடைந்த மாணவர்களாக இருப்பதை ஒரு சிங்கள பேராசிரியர், அது சிங்கள மொழிக்கும் இதே மாதிரி தான் இருக்கிறது, தமிழ் மொழிக்கும் இதே மாதிரி தான் இருக்கிறது, இது எங்கே போய் முடிய போகிறது என்ற அடிப்படையிலே இந்த செய்தி சொல்லப்பட்டது. இந்த பரீட்சை வினாத்தாள்களை திருத்துகின்ற ஆசிரியர்கள் கேட்டால், ஏன் மாணவர்கள் அதிகமாக பரீட்சைகளில் புள்ளி எடுக்காமல் அல்லது அதிலிருந்து விலக்கி ஓடக்கூடிய மாணவர்களாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், அந்த வினா பாத்திரத்தை வாசித்து விளங்கி அதற்கு விடை எழுதுவதில் தான் எங்களுடைய மாணவர்கள் அதிகம்
கோட்டை விடுகிறார்கள். அப்ப நான் இதன் மூலம் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், எங்களுடைய வாசிப்பு மட்டம் சாதாரணமான வினாப்பத்திரங்களை கூட வினாத்தாள்களை கூட படித்து விளங்கிக் கொள்ள முடியாத, வாசித்து விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் எங்களுடைய வாசிப்பு எங்கேயோ ஒரு இடத்தில் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அப்ப வாசிப்பு ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்தால், எங்களுடைய கல்வி மட்டமாக இருந்தாலும் சரி, அதற்குள்ள எங்களுடைய அறிவு, எங்களுடைய அனுபவம், எங்களுடைய சிந்தனை, இந்த மட்டங்களும் உயர்வு காண முடியாமல் தடுமாறுகின்ற ஒரு நிலையிலே நாம் காணலாம். இது ஒரு ஆன்மீக ஈடேற்றத்திற்கான செயல்பாடு என்றும் சொல்லப்படுகிறது. சடாகோபன் சொல்லுகின்ற பொழுது இந்த மகிழ்ச்சியை பற்றி சொன்னார். நாங்கள் எதை அதிகம் தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ மகிழ்ச்சியை தான் தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பல்வேறுபட்ட மகிழ்ச்சியை தொலைத்து வாழ்வதற்கு பல்வேறுபட்ட காரணிகள் இருக்கிறது. நீங்க பள்ளிக்கூடம் போறேன்னு சொன்னா, ஒன்று பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு எக்ஸாமா இருக்கலாம், அது உங்களுக்கு ஒரு வகையான ஒரு உள நெருக்கடியை தரலாம். அல்லது உங்களுக்கு வீட்டு வேலை தந்து அதை செய்ய முடியாமல் வகுப்பறைக்கு போகின்ற பொழுது ஆசிரியருடைய ஏற்று அடியை வாங்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் பெறலாம், அது ஒரு வகையான நெருக்கடியை தரலாம். ஆக பாடசாலையில் ஒரு மகிழ்ச்சியோடு நாம் போய் படிக்கக்கூடிய தருணங்கள் கூட பல சந்தர்ப்பங்களில் ஒரு நெருக்கடியை தந்து எங்களுடைய மகிழ்ச்சியை தொலைத்து நாம் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. சரி, நாம ஒரு இறைநம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு நிலைக்கு கூட போகின்றால் கூட அது சில நேரங்களில் எங்களுடைய சுயத்துவமான வழிபாட்டில் நாம் இறைநம்பிக்கையில் இருக்கிறோமா என்று பார்த்தால் நாம் பலருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் கூட நாம் சில நேரம் இறைநம்பிக்கையில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறோம். அவை இவையெல்லாம் ஒரு வகையில் எங்களுடைய மகிழ்ச்சியை, எங்களுடைய உண ஆரோக்கியத்தை, மன எழுச்சியை தொந்தரவு செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அப்ப இந்த தொந்தரவுகளிலிருந்து எங்களை விடுவிப்பதற்கு இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், வாசிப்பை ஒரு பிரதானமான ஒரு சீர்மிய செயல்பாட்டினுடைய ஒரு அங்கமாக கருதுகிறார்கள். அப்ப வாசிப்பை ஒரு சீர்மிய செயல்பாடாக நாங்கள் கருதுவோம் என்று சொன்னால், வாசிப்புல பலவாக இருக்கிறது. இப்ப நீங்க சாதாரணமாக நாங்கள் மௌன வாசிப்பிலே இருக்கிறோம், உரத்த வாசிப்பு இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது சமீப காலங்களில் இந்த உரத்த வாசிப்பில் ஈடுபடுகின்ற வாய்ப்பை இழந்து பெற்று வருகிறோம். உரத்த வாசிப்பு எங்களுடைய சிந்தனையை, எங்களுடைய உணர்வுகளை ஒழுங்குபடுத்துவதில் உரத்த வாசிப்புக்கு ஒரு பிரதானமான இடம் இருக்கிறது. நீங்கள் அதனை உற்று நோக்கி ஆழ்ந்து சிந்திப்பதற்கு, அந்த மொழியை, அந்த சிந்தனைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு உரத்த வாசிப்பு ஒரு பிரதானமான ஆயுதம். நீங்கள் உரத்த வாசிப்பில் ஈடுபடுகின்ற பொழுது பல்வேறுபட்டமான உள நெருக்கடிகளுக்கு இருக்கின்ற பொழுது அந்த நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு ஒரு உள ஆரோக்கியத்துடன் ஒரு மொழியை, அந்த மொழி சார்ந்த சிந்தனையை பற்றி பிடிப்பதற்கான ஒரு அமைதியான ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு ஏற்படுவது உரத்த வாசிப்பு கூட. உரத்த வாசிப்பு எப்படி இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய முழுமையான அந்த கருத்துக்களை உற்று நோக்குகின்ற அந்த அவசியப்பாடு படிப்படியாக வளர்ச்சி அடைகின்ற தன்மையை பார்க்கலாம். அப்ப இந்த உலகத்திலேயே இந்த வாசிப்புக்கு நிகராக இன்று வரை ஏதாவது இருக்குதா என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. அதுவும்
ஒரு பாடசாலை காலத்திலே அந்த கல்வியோடு நாங்கள் இணைகிறது என்பது என்னுடைய வாசிப்பிலே தான் தங்கியிருக்கிறது. அந்த வாசிப்பு எங்களுக்கு ஒரு சுய சிந்தனையை, சுய தேடலை, ஒரு சுய வாசிப்பை உருவாக்குகின்ற பொழுது எங்களுடைய உள்ளமும் உடலும் மன உணர்வுகளும் ஒழுங்கமைக்கப்படுகின்ற பொழுது, சீராக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய கற்பனையாற்றல், ஒரு புதியதை கண்டுபிடிக்கின்ற திறன், கற்பனையாற்றல், ஒரு புதியதை கண்டுபிடிக்கின்ற திறன், அந்த ஆளுமை உச்சம் பெறுகின்ற தன்மையை நாம் பார்க்கிறோம். அப்ப உரத்த வாசிப்பு என்றது ஒன்றென்றால் சிலர் மௌன வாசிப்புகள் இருக்கிறார்கள். உரத்த வாசிப்புக்கு நாம் எவ்வாறு பயிற்றுவிக்கப்படுகிறோம், பயிற்சி பெறுகிறோமோ அதுதான் எங்களை மௌன வாசிப்புக்குள் ஆடுகிறது. மௌன வாசிப்பு இன்னும் நாங்கள் அந்த மௌன வாசிப்பாக இருக்கிற பொழுதே எங்களுடைய சிந்தனைகளும் இன்னும் அதற்கு சமாந்தரமாக இணைந்து வருவதை நாம் பார்க்கலாம். அப்ப மௌன வாசிப்பு ஒரு மேம்பட்ட நிலையிலே, ஒரு உரத்த வாசிப்பிலிருந்து ஒரு மேம்பட்ட நிலைக்கு செல்வதற்கின்ற பொழுது, சிந்தனையாற்றலை பெருக்குகின்ற பொழுது, அந்த சிந்தனையாற்றலை வளப்படுத்துவதில் இந்த மௌன வாசிப்பு பிரதானமான பங்கு வகிக்கும். அப்போ உரத்த வாசிப்பு, மௌன வாசிப்பு, இதை விட எங்களிடம் கூட்டு வாசிப்பு என்ற ஒரு முறையும் இருக்கிறது. அது என்ன கூட்டு வாசிப்பு முறை என்று பார்த்தீர்கள் சொன்னால், வகுப்பறையிலே நாங்கள் ஒரு வாசிக்க சொல்லி நாங்கள் ஒரு மாதிரிக்கு முன்வரிசையிலிருந்தும் வாசிப்பை தொடர்ந்து கொண்டு போகலாம். இடையிலே பேர் சொல்லி அழைத்து புத்தகத்தில் இருந்து தொட்டத்தில் இருந்த வாசிப்பாகவும் இருக்கலாம். அப்படி செய்கின்ற போது என்னுடைய அவதானம், என்னுடைய கிரகித்தலை நாம் ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்னுடைய அவதானத்தை, கிரகித்தலை ஒழுங்குபடுத்துகின்ற போது, அந்த ஒழுங்குபடுத்தலோட வாசிப்பு இணைகிற பொழுது என்னுடைய அறிவு உருவாக்க, சிந்தனை உருவாக்க தொழிற்பாடு உண்மையை நோக்கி செல்வதற்கான, அதை நோக்கி நகர்ந்து செல்வதற்கான வழிமுறையை நாம் பார்க்கலாம். இங்கேதான் இவ்வாறான வாசிப்புகள் ஒருமுகப்படுத்தப்படுகின்ற பொழுது அல்லது பல்வேறுபட்ட நிலைகளிலே அவை எங்கள் மத்தியில் இயங்குகின்ற பொழுது எங்களுடைய சிந்தனையாற்றல், எங்களுடைய படைப்பாற்றல் வளர்ச்சி அடையக்கூடிய தன்மையை நாம் பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் படைப்பாற்றல் இருக்கிறது, சிந்தனையாற்றல் இருக்கிறது. அந்த மொழியாற்றல் அதை நோக்கி வளர்ச்சி அடைகின்ற போது என்னுடைய எழுத்துக்களை நாம் எழுத்தாளர்களாக, எழுத்தை ஆளுகின்ற நபர்களாக, மனிதர்களாக உருமாறுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே எழுத்தாளர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் சமீப காலங்களிலே எங்களுக்கு கணித இலக்கியங்கள் காணாமல் போய்விட்டன. எங்களுக்கு கணிதங்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கு நாங்கள் என்னுடைய கருவிகள், அதாவது எங்களுடைய தொலைபேசி அல்லது ஸ்மார்ட் போன் போன்றவைகள் எங்களுடைய மொழியை கொலை செய்யக்கூடிய அல்லது எந்த மொழி நாம் பேச்சு வழக்கிலே எழுதக்கூடிய தன்மைக்கு மாறுகின்ற பொழுது அதுவே தமிழாக அடையாளப்படுத்துகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப இவை என்னுடைய படைப்பாற்றலை, என்னுடைய சிந்தனை ஆற்றலை ஒரு கேடுறுத்தல் செய்கின்ற ஒரு நிலை இன்றைய நவீன சாதனங்கள் கூடாக வருவதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு 8 வருடங்களுக்கு முன்னே யுனெஸ்கோ அமைப்பினர் ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய அடிப்படையிலே ஒரு கருத்தரங்கை ஒழுங்கு பண்ணியிருந்தார்கள். குறிப்பாக ஆசிய நாடுகளிலே இந்த வாசிப்பு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த வாசிப்புக்கு நிகராக வேறு ஏதாவது கல்வி வருமா, சாத்தியமா என்று பார்த்தால் எங்களுக்கு இதுவரைக்கும் வாசிப்புக்கு மாற்றாக எங்களுக்கு எந்த சாதனமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதிலையும் இந்த தாழ் வாசிப்பு, அதாவது எங்களுடைய புத்தக வாசிப்பு அல்லது அச்சு ஊடகத்தின் மூலமாக வாசிக்கிறது தான் வாசிப்பு. இப்ப நாங்கள் பேஸ்புக்கோ அல்லது இதுகளும் ஒரு வகையான வாசிப்பு தான். ஆனால் ஒரு வாசிப்பினுடைய முழுமை என்பது
எழுத்து கூட்டி அந்த எழுத்துக்களை கண்ணால் பார்த்து எழுத்துக்கூடாக வாசிப்பதை படித்தால் வாசிப்பாக இன்றைக்கு யுனெஸ்கோ இருந்தாலும் சரி அல்லது பல்வேறுபட்ட ஆய்வு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இந்த வாசிப்பை ஊக்குவிக்கக்கூடியதற்குத்தான் இன்னும் பல்வேறு செயற்திட்டங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே ஒரு 5 வருடங்களுக்கு முன்னர் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த கொரோனா காலத்திலே பாடசாலைகள் உலகத்திலேயே இந்த கொரோனா என்ற ஒரு செயற்பாடு, ஒரு நோய் வைரஸினுடைய தொற்று வந்த பொழுது உலகம் முழுக்கவே கம்பீரமாய், அதில் குறிப்பாக பாடசாலைகள் இயங்காத நிலைக்கு வந்தன. அப்ப பாடசாலைகள் இயங்காத நிலைக்கு வருகின்ற பொழுது இந்த கற்றலுடைய சூழல் மாற வேண்டிய நிலை வந்தது. அப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த இலக்கிய ஊடகங்களை பயன்படுத்திய கற்பித்தல் செயற்பாடுகள் வருகின்ற பொழுது கடந்த 5 வருடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கொரோனா ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் முன்பளிக்கு போக வேண்டிய பையன் போக முடியாத பையன், 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு பூர்த்தி செய்யாத பையன் 3ஆம் வகுப்புக்கு வருகிறார். அப்ப 3ஆம் வகுப்புக்கு வருகிற பொழுது இங்க 3-4 முடிக்காத பையன் 5ஆம் வகுப்பு குழந்தைக்கு வருகிறார். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வரமுறையான எங்களுடைய முழுமையான எங்களுடைய வகுப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத பிள்ளைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து தூங்குகிறார்கள். எங்க விளைவு தெரிய போகுதுன்னு சொன்னால், நாங்கள் ஓலவெலுக்கு வருகிற பொழுது ஓலவெல்லே 50% மேற்பட்ட மாணவர்கள் ஏலவருக்கு தகுதி இல்லாத மாணவர்களாக வெளித்தள்ளப்படுகின்ற பொழுது தான் இந்த வாசிப்பு, இந்த கல்வி செயற்பாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி எவ்வாறான கல்வி சூழல்ல நெருக்கடியை தந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு வரைக்கும் இந்த உருப்படுத்து எழுதக்கூடிய, வாசிக்கக்கூடிய இது ஒரு பெரிய செயற்பாட்டுக்கான தளங்களாக பாடசாலைகளை நாங்கள் வைக்க தவறினால், எதிர்காலத்தில் ஒரு முழுமையாக மொழியை கையாளக்கூடிய, ஒரு சிந்தனையாற்றல் பெற்று ஒரு படைப்பாற்றல் திறனோடு வரக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கையில் ஒரு பெரும் வீழ்ச்சியை நாம் எதிர்கொள்ள போகின்றோம். நீங்க மாணவர்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் இந்த விடயத்தை அழைத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு கட்டுரை இலக்கியத்தில் என்னுடைய மாணவர்கள் அதிகம் கோட்டை விடுகிறார்கள். கட்டுரையை எழுத முடியாத மாணவர்களாக இருக்கிறார். ஏனென்றால் அதை அந்த மொழியாற்றலை நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கான அந்த சூழல்களை உருவாக்க தவறுகிற பட்சத்தில் அந்த மாணவர்களுக்கிடையே கற்பனை ஆற்றல், படைப்பாற்றல், அந்த சிந்திக்கின்ற ஆற்றல் இது இல்லாமல் வருகின்ற பொழுது கட்டுரை இலக்கியத்தில் நாம் போட்டி விடுகிறோம். இன்றைக்கு நீங்க ஒரு கட்டுரை இலக்கிய போட்டியை வைத்து பார்த்தீர்கள்னு சொன்னால் அதனுடைய வீழ்ச்சியினுடைய அதனுடைய தர வீழ்ச்சியை பார்க்க முடியும். சில பேர் எழுதியிருப்பார்கள். இப்பொழுது இந்த பேப்பர், ஈழவன் பேப்பர், நீங்கள் போன எக்கனாமிக்ஸ் பேப்பரை பார்த்தீர்கள் சொன்னால் பல எக்கனாமிக்ஸ் பேப்பர் என்ன நடக்குதுன்னா, பிள்ளைகள் அதிகமாக 4 பத்தி 5 பத்தி எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த பத்தியில் 2 சொற்களை கண்டுபிடித்து அதற்கு என்ன அர்த்தத்தை கற்பித்து ஒரு விடை கொடுக்க முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கிறது. இது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த பயிற்சி வினாக்கள் திருத்திக் கொள்கிறார்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை. நீங்க தமிழ் பாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் பாடத்துல கட்டுரை பல எழுத முடியாத கட்டுரை அந்த பகுதி வந்து இல்லை, எழுதவே இல்லை. அப்ப இது எங்கு நாங்கள் புறப்போகணும் என்றால் குறைந்தபட்சம் 6, 7, 8, 9 வகுப்புகளில் நாங்கள் இந்த கட்டுரை இலக்கியம் மொழியாற்றலை விருத்தி செய்வதற்கான பல்வேறுபட்ட களங்களை நாம் இனம் கண்டு வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு படைப்பாற்றல் உள்ளவர்களாக, ஒரு சிந்தனை ஆற்றல் உள்ளவர்களாக வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு ஒரே வழி எங்களுடைய நாங்கள் மீண்டும் இந்த வாசிப்பை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. பாடசாலையிலே நாங்கள் எவ்வளவுதான் பரிகார கற்பித்தலை பற்றி நாங்கள் சொன்னாலும் கூட எழுத வாசிக்க தெரியாத பிள்ளைகள்
அது ஒவ்வொரு டீச்சரும் ஆசிரியரும் தங்களுக்கு பொறுப்பில்லை என்று கட்டி கணிக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. அது அல்ல, இன்றைக்கு பெற்றோர்கள் கூட வீட்டுச் சூழல் கூட பிள்ளைகளை எழுத வாசிக்க தெரியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் எழுத்தறிவு என்பது ஒரு காலத்துல 20கள் 30கள்ல சொன்ன எழுத்தறிவு அல்ல. இன்றைக்கு பேசுற எழுத்தறிவு நாங்கள் அன்றைக்கு எழுத்தறிவு என்னென்று பார்த்தோம்னா, அல்லது எழுத்தறிவுக்கு என்ன அளவுகோல் என்று பார்த்தோம்னா, சாதாரணமாக ஒரு பேப்பரை எழுத வாசிக்க தெரிந்தால் எழுத்தறிவு வந்து நாங்கள் நினைத்துக் கொண்டோம். ஆனால் இன்று எழுத்தறிவு அதல்ல. இன்னைக்கு சொல்லக்கூடிய எழுத்தறிவு வந்து பன்மத்துவ எழுத்தறிவு என்று சொல்லி பார்க்கிறார். அது என்ன பன்மத்துவ எழுத்தறிவு என்று சொல்லி பார்த்தால், பல்வேறுபட்ட துறை சார்ந்த எழுத்துக்களை அனுபவிக்கக்கூடிய, அதோடு பரிச்சயம் கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணக்கருக்களை அந்த மொழியோட பரிச்சயம் கொண்டிருந்தால் தான் நீங்கள் பன்மத்துவ எழுத்தறிவுக்கு வர முடியும். அப்ப பன்மத்துவ எழுத்தறிவு வளரையில்லை என்றால், இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு ஜனாதிபதி சொன்னார், இந்த சமூகத்தை ஒரு டிஜிட்டல் மயப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அது என்ன டிஜிட்டல் மயப்படுத்த வேண்டும்? எண்ம தொழில்நுட்பத்திற்கு உருமாற்றுவது. அப்ப எண்ம தொழில்நுட்பம் என்பது வெறும் எண்கள் மட்டுமல்ல, அந்த எண்களை எழுத்தை வாசிக்க தெரிந்து கூட்டாக பொருள்கோடு செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தால்தான் இந்த டிஜிட்டல் யுகத்திலும் எண்ணும் எழுத்தும் ஒன்று என்ற ஒரு சிந்தனை படைப்பு ஆக்க முயற்சிகளுடைய தொடர்ச்சியில் அவை இணைக்கப்பட்டால்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு நவீன மனிதனாக வாழ முடியும். இந்த நவீன மனிதன் நாங்கள் வாழ்வது ஒரு நவீன யுகம் என்றால், நாங்கள் அந்த யுகத்தில் வாழக்கூடியவர்கள் நவீன மனிதன். அந்த நவீன மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தால், ஒரு படைப்பாற்றல் திறன் கொண்டவனாக, மொழி தொடர்பாடலை தேர்ச்சி பெற்றவனாக, ஒரு சகிப்புணர்வுடன் ஏனைய மக்களுடன் நேசித்து வாழக்கூடிய, ஒரு முதிர்ச்சியோடு வாழக்கூடிய பக்குவம் கொண்டவனாக, சமூக நீதி சமூக சமத்துவத்துக்கு அதற்கு குரல் கொடுக்கக்கூடியவனாக, அதற்கான கலாச்சார தளத்தை உருவாக்கக்கூடியவனாக இவ்வாறு வாழக்கூடியவனைத்தான். மற்றது பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கக்கூடிய திறன் கொண்டவனாக, நாங்கள் பிரச்சனைகளை கண்டு நொந்து நொடிந்து நாங்கள் இயங்கா நிலைக்கு போவதல்ல, பிரச்சனைகளை கண்டு அதிலிருந்து தங்களை விடுவிக்கக்கூடிய, கூட்டாக இருந்து அவற்றை இணைந்து அதிலிருந்து விடுவித்து வரக்கூடிய ஆற்றலை கொண்டவர்களை தான் நவீன மனிதர்களாக உள்ளோம். அப்ப இன்று நவீன மனிதர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை எங்களுடைய மனச்சாட்சியின்படி, நாங்கள் ஒரு படைப்பாற்றல் கொண்ட ஒரு சிந்தனை ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை எங்களுடைய மனச்சாட்சியின்படி நாம் தினமும் எவ்வாறு இறைநம்பிக்கையுடன் வாழ்வது முக்கியமோ, அதே அளவுக்கு நான் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு, ஒரு நவீன மனிதனாக வாழ்வதற்கு, ஒரு புத்தாக்கமான மனிதனாக வாழ்வதற்கான திறன்கள் ஆளுமைகள் பொருந்தியவனாக இருக்கிறேனா, எங்கெங்கே நான் பலவீனமாக இருக்கிறேன், எங்கெங்கே நான் குறைபாடுடையவனாக இருக்கிறேன், அவற்றை எப்படி நிவர்த்தி செய்ய போகின்றேன், அதற்கு எங்களுக்கு வாசிப்பு எப்படி உதவும், பாடசாலை எப்படி உதவும், இது போன்ற நிகழ்ச்சிகள் எப்படி உதவும், இதுதான் முக்கியம். மொழி என்பது வெறுமனவே தொடர்பு சாதன கருவி அல்ல. நண்பர்களே, பிள்ளைகளே, மொழி என்பது வெறுமனவே தொடர்பு சாதன கருவி அல்ல. மொழிதான் எல்லாம். என்னை யார் என்று வெளிப்படுத்துவதோ, அல்லது மற்றவர்கள் வெளிப்படுத்துவதை நான் உணர்வதோ, அல்லது என்னுடைய கூட்டு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துவதோ எங்களுக்கு மொழி என்பது, தமிழ் என்பது எங்களுக்கு மொழியாக, ஒரு இனமாக, பண்பாடாக, ஒரு நிலமாக, நாகரிகமாக என பல நிலைகளிலே தமிழ் எங்களுக்கு அதனுடைய அர்த்தப்பாடை எங்களுக்கு வழங்குகிறது. ஆகவே நாம வெறுமனவே மொழியை, தமிழை வெறும் மொழி சாதனமாக மட்டும் குறுக்கி புரிந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு உயிர்ப்புள்ள, எங்களை நாங்களே
உயிர்ப்புள்ளவர்களாக ஆக்குவதற்காக செதுக்குவதற்கான ஒரு கருவி என்பதற்கும் அப்பால் அது உயிர்ப்பான ஜீவி, ஒரு உயிர்ப்பான ஒரு உயிர். அதுதான் எங்களை செதுக்கும், எங்களை வாழ வைக்கும், எங்களுக்கான உலகத்தை சிருஷ்டிக்கும், நாம் எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கான திராணியை, நம்பிக்கையை எங்களுக்கு தருவதும் அந்த மொழிதான். பெரும்பாலும் சொல்வார்கள், நாம் மொழியை பேசவில்லை. கவனித்துக் கொள்ளுங்கள், நாம் மொழியை பேசவில்லை, மொழி நம்மை பேசுகிறது. நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், எமது இனம், எமது தலைமுறை எப்படி என்பதை எது சொல்லித் தரும் என்றால் மொழிதான் சொல்லித்தரும். அந்த மொழிதான் எங்களை அடையாளப்படுத்தும், எங்களை உயிர்ப்படுத்தும். ஆகவே அந்த மொழியை ஒரு படைப்பாற்றலுடன், சிந்தனை திறனுடன் வளர்த்துக் கொள்வதற்கு ஒரே வழி வாசிப்பு, வாசிப்பு, வாசிப்பு. இன்றைக்கு வாசிப்பே கல்வி. இதுதான் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னக்கு யுனெஸ்கோ சொன்ன ஒரே சுலோகம், வாசிப்பே கல்வி. ஏன் வாசிப்பே கல்வி என்று சொன்னாங்கள் என்று சொன்னால், எங்களுக்கு வாசிப்பினுடைய தாழ்ந்த மட்டத்தில் இருப்போமானால் எங்களால் ஒரு ஏனைய சமூகங்களுடன் ஒரு படைப்பாற்றல் உள்ள சமூகமாக நாங்கள் தங்கு தடையின்றி அவர்களுடன் சகவாழ்வு நடத்துவதற்கான உள்ளாற்றலை நாம் இழந்து விடுவோம். அப்ப அந்த உள்ளாற்றலை நாங்கள் பெருக்குவதற்கு மொழியை நாம் உயிர்ப்போட நாங்கள் கையகப்படுத்துவோம். நீங்க மொழிக்கு உயிர் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் பேசுகிற பொழுது இப்போ நாம யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது உண்டோ பாரதி சொன்னான். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஏன் நான் சொல்ல மாட்டேன்னா, எனக்கு தமிழை தவிர வேறொரு மொழியும் தெரியாது. அப்ப எனக்கு தமிழை தவிர வேறொரு மொழியும் தெரிய இருந்தால் நான் ஏனைய மொழிகளை வந்து நான் தாழ்த்தியோ அல்லது எந்த மொழிதான் சிறப்புண்டோ என்னால அது சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு எங்கள் மொழி பெருசு. அதை சொல்வதற்கும் இந்த தமிழ் தான் எனக்கு தேவை. அதை வெறும் உணர்ச்சியாக மட்டும் இல்லாமல் அதை தமிழுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தமிழுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் தமிழை உச்சரிக்கவும், அதை படைக்கவும், எழுதவும், சிந்திக்கவும் என்று பல பரிமாணங்கள்ல அந்த மொழியை கையாள்வதற்கான பக்குவத்தை அடைகிற பொழுதுதான் நாங்கள் நல்ல எழுத்தாளர்களாக, நல்ல எழுத்தாளர்கள் என்று இரண்டாவது நல்ல மனுஷர்களாக, சக மனிதனை மதிக்கக்கூடியவனாக, சக மனிதனுடைய கஷ்ட துன்பங்களை, அந்த உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடியவனாக, அந்த புரிந்து கொள்ளல் என்பதுதான் நான் சக மனிதனாக இன்னொரு சக மனிதனுக்கு வழங்குகின்ற நல்ல சீர்மிய செயற்பாடாகவும் இருக்கு. அப்ப நான் ஒரு நல்ல சீர்மிய செயற்பாடனாக இருப்பது என்பது என்னுடைய வாய் மொழி மட்டுமல்ல, என்னுடைய உடல் மொழியும் அதுக்கு சமாந்தரமாக இருக்க வேண்டும். எனது உடல் மொழி மற்றவர்களை நேசிக்கக்கூடிய, மற்றவர்களை அரவணைக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய உடல் மொழி பக்குவம் கொண்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய உடல் மொழி ஒரு வன்மம் உள்ளதாக இருந்தால், நான் எவ்வளவு பேச்சு மொழி எவ்வளவு சத்தாக இருந்தாலும் கூட அது பற்றி பிடிக்காது. ஆகவே என்னுடைய உடல் மொழியும் என்னுடைய பேச்சு மொழியும் இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். அப்ப உடல், உளம், ஆன்மீகம், மன எழுச்சி இவைகளெல்லாம் ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு முழு பரிமாணத்தை நோக்கி நாம் சென்றால்தான் நாம் மனிதராக வாழ்வதற்கும், அந்த மனிதனாக வாழ்வதற்கான அந்த திறன்களையும் ஆளுமைகளையும் வளர்த்து கொண்டவர்களாக, அந்த திறன்களையும் ஆளுமைகளையும் வளர்த்துக் கொள்வது என்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான ஆயுதம் வாசிப்பு, வாசிப்பு, வாசிப்பு தவிர ஒன்றுமில்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை நூல்களை படிக்கிறீர்கள்? ஒரு நாளைக்கு எத்தனை புதிய எண்ணக்கருக்களை, கலை சொற்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? இதிலே தான் தங்கி இருக்கிறது. இன்றைக்கு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அகராதிகள் எந்த அகராதியா இருந்தாலும் அது 25 பதிப்பு 30 பதிப்பு காணுதென்றால், அந்த முதலாவது பதிப்புல இருந்து 15வது பதிப்பு வரைக்கும் அதில் முதலாவதில் இடம்பெறாத பல கலை சொற்களை, பல எண்ணக்கருக்களை அது கொண்டிருக்கும். ஆனா தமிழ்ல மட்டும் நாங்கள் புதிய சொல்களை சொன்னால் எங்களுக்கு
இது விளங்காத மொழி, தெரியாதது என்று தான் சொல்லுகிறோம். நாங்கள் ஒன்றும் தெரியாத மொழியை நாங்கள் ஒன்றும் மொழியை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. எங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் இலக்கண இலக்கிய இந்த பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய சொற்கள், அழிந்து போன சொற்களை மீள எடுத்து கொண்டு வந்து வச்சாலே நாங்கள் இன்றைக்கும் கணனி யுக இந்த இன்டர்நெட் யுகத்துக்கு தமிழ் நின்று பிடிக்கக்கூடிய மொழியாக இருப்பதற்கான உள்ளாற்றலை கொண்டிருக்கும். இன்றைக்கு நீங்கள் ஆங்கிலத்துக்கு அடுத்து இணையத்தில் அதிகமாக உலா வரக்கூடிய அந்த இணைய தளங்களை பயன்படுத்தக்கூடிய மொழி தமிழ் மட்டும்தான். அந்த அளவு தமிழ் இணைய மொழி இந்த டிஜிட்டல் மொழியாக இருக்கிற பொழுது அந்த மொழிக்கு உயிர்ப்பையும் உள்ளாற்றலையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயல்பாடும் சிந்தனையும் இயக்கமும் அது சார்ந்ததாக இருந்தால் மட்டுமே நாம் ஒரு உன்னதமான சமூகத்தை நோக்கி, உன்னதமான நல்ல சிந்தனைகளை நோக்கி ஒரு படைப்பாற்றல் உள்ளவர்களாக மாற முடியும். அதற்கு எங்களை எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் புத்தகங்களை எழுதி தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். உண்மையில உலகத்திலேயே அல்லது இலங்கை போன்ற நாடுகளில் சமூகத்தை 2-3 விதமா பிரிக்கலாம். ஒன்று, வாசிப்பை வச்சு பிரிக்க தொடங்கினாலே அதுலேயே ஒரு 4 வகையான வாசிப்பாளர் இருக்கிறார். சில பேருக்கு வாசிப்பின் முக்கியத்துவம் தெரியாது, ஆனால் வாசிக்க தெரியும். சில பேருக்கு வாசிப்பின் முக்கியத்துவம் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. சில பேருக்கு வாசிப்பின் முக்கியத்துவமும் தெரியும், வாசிக்கவும் தெரியும். சில பேருக்கு வாசிப்பினுடைய தேர்ந்த வாசிப்பை நோக்கி, ஆழமான வாசிப்பை நோக்கி போகக்கூடிய ஒரு சிலர் இருப்பார்கள். அவர் அறிஞர் பெருமக்களாக இருப்பார்கள். எங்களுக்கு இப்போ என்ன தேவை என்று சொன்னால், வாசிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிய வேணும், வாசிக்கவும் தெரிய வேணும். வாசிப்பு வெறுமனவே 2 புத்தகங்களை எழுத்து கூட்டி படிக்கிறதால் மட்டுமல்ல, எண்ணற்ற அறிவு பொக்கிஷங்களை நோக்கி எங்களுடைய வாசிப்பை அகற்றுகின்ற பொழுது, அதை விரிவாக்குகின்ற பொழுது தமிழும் விரியும், நாங்களும் விரிவோம். அப்படி விரிவாக்குகின்ற தன்மைதான் ஒரு படைப்பாற்றல் உள்ள, ஒரு சிந்தனை ஆற்றல் உள்ள, ஒரு மொழித்திறனுள்ள ஒரு சமூகத்தில் வாழ்வதற்கான தகுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை நோக்கி நீங்கள் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும். வாசிப்பதால் மனிதன் பூரண மனிதன் அடைகிறான் என்று சொல்வது உண்மை. இது 15ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட வாக்கியம். ஆனால் இன்று வாசிப்பதால் மனிதன் பூர்ணமடைவதான இல்லையோ, ஆனால் வாசிப்பதால் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான வாயில்கள், கதவுகள் திறக்கப்படுகின்றன. அதை திறக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு நூலகம், வாசிப்பு, கல்வி, வாசிப்பு, கல்வி, நூலகம் இவ்வாறான ஒரு இயங்கு பொறிமுறையில் நாம் இருக்கின்ற பொழுது நாம் ஒரு சிந்திக்கக்கூடிய படைப்பாற்றல் உள்ள பிள்ளைகளாக, ஒரு எதிர்கால நற்பிரஜைகளாக, நீங்கள் பள்ளிக்கூடங்களில் போனீங்கன்னா அறிவு, திறன், மனப்பாங்கு, இதை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தினுடைய முகவாசல்லையும் விஷன் மிஷன் என்று எங்களுடைய தூரநோக்கு, பணிநோக்கு என்ற அடிப்படையிலே இதை சொல்லுகிறார்கள். அந்த திறன், அறிவு, திறன், மனப்பாங்கு இது எவ்வளவு தூரம் என்பதற்கு அப்பால் இன்றைக்கு நாங்கள் மனப்பாங்கு, திறன், அறிவு என்று நாங்கள் பின் நிலைக்கூடாக அதை கடக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான மனப்பாங்கும் அதற்கான நடத்தை கோலங்களும் அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பு, அதற்கான உருவாக்கம்தான் இவ்வாறான செயல் திட்டம். எங்களுடைய உள்ளம், எங்களுடைய உடல், ஆன்மீகம், மன எழுச்சி இவைகளெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு நேர்நிலை மனப்பாங்குடன் இருப்பதற்கான சிந்தனை திறனும் படைப்பாக்கல் திறனும் கொண்டு இருக்க வேண்டும். அதை நோக்கி நீங்கள் வளர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் எண்ணும் எழுத்தும் உனக்கு என்கின்ற தொனிப்பொருளில் எம்முடைய தமிழை நாங்கள் ஊடகத்திற்கு எப்படி பயன்படுத்த முடியும், எப்படி இந்த வாசிப்பினுடைய முக்கியத்துவம், அதை எப்படி நாங்கள் பயன்படுத்த முடியும் என்பன போன்ற பல முக்கிய விடயங்களை எம்மோடு பகிர்ந்து சென்றார்.